Hello everyone. We discussed about sleep process and sleep disorder and types of sleep process in the last video. In this video, we discuss about what are the system in our body, what are the role of our system in our body. Okay. First of all, we will see the circulatory system. Circulatory system means involved in oxygen transport. It is the main role of oxygen transport. Next one is transport oxygen to muscles and cells in the body. Okay, first of all, main role is pump blood through respiratory system. Pump blood through the respiratory system. Next one means blood circulate hormones. First point, pump blood through respiratory system. Next, blood circulate hormones of endocrine system. Next, blood transports nutrients to muscular system. Next, direct connection to the lymphatic system. First point is blood pump into the respiratory system, next endocrine system, next muscular system, next lymphatic system. Next, transport oxygen to muscles and cells in the body. First point நம்ம என்ன பார்த்தோம், involved in the oxygen transport. சரிங்களா? Next, transport oxygen to muscles, oxygen supply into the muscles and all the cells in the our body. ஓகேவா? இப்போது மெயினாக நம்ம ரெண்டு பாயிண்ட் தான். என்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வால்வ் இன் தி ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட். ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் மீன்ஸ் என்னது, போக்குவரத்து. ஆக்சிஜன் போக்குவரத்துக்கு மெயினாக யூஸ் ஆகுது சர்க்குலேட்டரி சிஸ்டம். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் ஆக்சிஜன் நெக்ஸ்ட் எங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, டு தி மசில்ஸ். நம்ம மசில்ஸ் இருக்குல்ல, மசில்ஸுக்கு சப்ளை பண்ணுது. அண்ட் ஆல்சோ ஆல் தி செல்ஸ் இன் அவர் பாடி, எல்லாம் நம்ம பாடியில் இருக்கிற எல்லா செல்ஸுக்கும் என்ன பண்ணுது, ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் எண்டோக்ரைன் சிஸ்டம். எண்டோக்ரைன் சிஸ்டம் மீன்ஸ் அதோட ஃபங்க்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவ் லிக்யூட் வேஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம். எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் மீன்ஸ் ரிமூவ் லிக்யூட் வேஸ்ட். சரிங்களா? நம்ம எடுத்துக்கிற தண்ணி, நம்ம ஃபுட்டு, நம்ம லிக்யூடாக என்னெல்லாம் ஃபுட்டு எடுத்துக்கிறோமோ அதில் என்ன பண்ணுவோம், லிக்யூடு வேஸ்ட் நம்ம பாடியில் இருக்கிற வேஸ்ட்டில் என்ன பண்ணும், ரிமூவ் பண்ணும். த்ரோ யூரினேஷன் மூலியமா இல்லை ஸ்டூல்ஸ் மூலியமாகவோ. நெக்ஸ்ட்டு ஃபில்டர் பிளட்டு. சரிங்களா? மெயினாக என்ன பண்ணும், ஃபில்டர் பிளட்டை வந்து என்ன பண்ணும், ஃபில்டர் பண்ணும். கிட்னியோட மெயின் டெஃபினேஷன் என்ன, கிட்னி ஃபில்டர் வேஸ்ட் ஃப்ரம் த பிளட்டு. சரிங்களா? நம்ம என்னெல்லாம் ஃபுட் எடுத்துக்கிறோம், தண்ணி எடுத்துக்கிறோம், சரிங்களா, எல்லாமே நம்ம சாப்பிட்ற பொருள் எல்லாமே என்ன பண்ணும், கிட்னி ஃபில்டர் த வேஸ்டஸ் ஃப்ரம் தி எங்கேருந்து, பிளட்லேருந்து என்ன பண்ணும், ரிமூவ் பண்ணும். இதுதான் அது எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம். நெக்ஸ்ட்டு எண்டோக்ரைன் சிஸ்டம். எண்டோக்ரைன் சிஸ்டமோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, ப்ரொடியூஸ் ஹார்மோன்ஸ். நெக்ஸ்ட்டு ஹெல்ப்ஸ் மெயின்டைன் ஹீமோஸ்டாட்டிசிஸ் த்ரோ ஃபீட்பேக் மெக்கானிசம். ப்ரொடியூஸ் ஹார்மோன்ஸ் அப்படின்னு என்னென்னா, இப்போ நம்ம வந்து தைராய்டு, எக்ஸாம்பிளுக்கு வந்து தைராய்டு இருக்குல்ல, T3 ஹார்மோன், T4 ஹார்மோன். சரிங்களா? தைராக்சின், சோடியம், ட்ரை அயோடின் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, T3 T4. நெக்ஸ்ட்டு தைராய்டு, அடுத்து பேன்க்ரியாஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த எண்டோக்ரைன் சிஸ்டத்தில் வருது. பீட்டா செல்ஸ் வந்து இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது எதுனா எண்டோக்ரைன் சிஸ்டம். நெக்ஸ்ட் சிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா, ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலே. நெக்ஸ்ட் பாயிண்ட், இன்வால்வ் இன் தி ஃப்ளைட் ஆர் ஃபைட் ரெஸ்பான்ஸ். நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்ஸ் சிஸ்டம். இப்போது நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் ஹார்மோன்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரிங்களா? இந்த மெலட்டோனின், செரட்டோனின் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம்ல, அந்த மாதிரி. அதேமாதிரி நர்வஸ் சிஸ்டத்தில் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஓகேங்களா? நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மெலட்டோனின், செரட்டோனின், டோப்பமைனு, காமா அமினோ பியூட்டரிக் ஆசிடு, அசிட்டைல் கொலைன். சரிங்களா? இதெல்லாமே அது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவோம், நம்ம பாடியில் இருக்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ண போகிறோம், இதை நீ பண்ணு, இதை பண்ணாத அப்படின்னு சொல்லி மெசேஜை பாஸ் பண்ணும், நம்ம பிரெயினுக்கு மெசேஜை பாஸ் பண்ணும். அதுதான் நியூரோ டிரான்ஸ்மிட்டரோட ரோல். சரிங்களா? அப்போ தூக்கம் வந்துச்சுன்னா தூங்குன்னு சொல்கிறது நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இப்போ இங்கே வந்து ஒரு ஆப்போசிட்லேருந்து சுடு தண்ணி, ஹாட் வாட்டர் வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கே தொட்டால் நம்ம கை கொண்டு போனால் சுடு நமக்கு தெரியுதில்ல, எது சொல்லணும்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான். அதேமாரி இப்போ நம்ம ஒரு எக்ஸாமில் 100% ரிசல்ட் வாங்கிட்டோம் அப்படின்னா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோமா, அதுக்கு எது இந்த மெசேஜ் பாஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டோப்பமைன். அப்போ நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து பாஸ் பண்ணி டோப்பமைன் ரிலீஸ் பண்ணோம். அப்போ டோப்பமைன் ரிலீஸ் பண்ணும்போது நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரோல் என்னென்னா, நம்ம ஒவ்வொரு ஆக்ஷன் பண்ணுறதுக்கு மெசேஜை பாஸ் பண்ணணும். இந்த டியூரேஷனுக்கு, இந்த சுச்சுவேஷனுக்கு இப்படி பிஹேவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறது எல்லாமே என்னது, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோட மெயின் ரோல் என்னென்னா, கிரியேட் எனர்ஜி ஃப்ரம் ஃபுட்டு. நெக்ஸ்ட்டு இன்வால்வ்ட் இன் வேஸ்ட் கிரியேஷன் அண்டு ரிமூவல்.
நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா யூசஸ் மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் டைஜஷன் டு பிரேக் டவுன் ஃபுட். டைஜஸ்ட் சிஸ்டம் நம்ம எதுன்னு சொல்லுவோம்னா மவுத்து, சரிங்களா, யூசோபேகஸு, ஸ்டொமக்கில் 2 டைப்ஸு, ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்டு லார்ஜ் இன்டெஸ்டைன். ஓகேங்களா, இது டைஜஸ்ட் சிஸ்டம். ஃபஸ்ட்டு பார்த்தது என்னது, கிரியேட்டிவ் எனர்ஜி ஃப்ரம் ஃபுட்டு. நம்ம ஏதோ ஒரு ஃபுட் எடுத்துகிட்டா அது வந்து எனர்ஜியை கன்வெர்ட் ஆகுது நம்ம பாடியில். இப்போ நம்ம காலையிலேருந்து சாப்பிடாம ஒரு வேலைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வேலைக்கு போகும்போது டயர்டாக இருக்கும். ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோன்னே எனர்ஜி வந்துடுதா, அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோன்னே நம்ம பாடியில் என்ன ஆகுது, எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. அது எது பண்ணுது அப்படின்னா டைஜஸ்ட் சிஸ்டம் தான் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இன்வால்வ்ட் இன் வேஸ்ட் கிரியேஷன் அண்டு ரிமூவல். சரிங்களா, வேஸ்ட்டு கிரியேட் பண்ணி அடுத்து ரிமூவ் பண்ணும், அது டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான். நெக்ஸ்ட்டு யூசஸ் மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் டைஜஷன் டு பிரேக் டவுன் ஃபுட். நம்ம எடுத்துகிற ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ணும். இது டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோட மெயின் ரோல். நெக்ஸ்ட்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த மெயின் ரோல் ஆஃப் கேஸ் எக்ஸ்சேஞ்ச். சரிங்களா, நம்ம ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுறோம். இது எது பண்ணுதுன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். நெக்ஸ்ட்டு இன்வால்வ்டு இன் தி ப்ரொவைடிங் ஆக்சிஜன் அண்ட் ரிமூவிங் கார்பன் டை ஆக்சைடு வேஸ்டஸ் ஃப்ரம் தி சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கேஸை என்ன பண்ணும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, நோஸு, நேஷனல் கேவிட்டி, லாரன்ஸு, பேரன்ஸு, ட்ரக்கியா. சரிங்களா, அப்பர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், லோவர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அல்வியோலி, பிராங்கியோல்ஸ், இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தோட ஸ்ட்ரக்சர் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மஸ்குலர் சிஸ்டம். மஸ்குலர் சிஸ்டத்தோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் டு போன் ஃப்ரம் மூமெண்ட். சரிங்களா, கனெக்ட் டு போன் ஃபார் மூமெண்ட். சரியா, மஸ்குலர் சிஸ்டம் எதுக்கு யூஸ் ஆகுது, கனெக்ட் டு போன் ஃபார் மூவ்மெண்ட். நம்மளோட மூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக மஸ்குலர் சிஸ்டம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எய்ட் இன் மூவ்மெண்ட் ஆஃப் ஃபுட் இன் தி டைஜஸ்ட் சிஸ்டம், பெரிஸ்டாலிஸ். சரிங்களா, பெரிஸ்டாலிஸ்ன்னு சொல்கிறோம்ல, எய்ட் இன் மூவ்மெண்ட் ஆஃப் ஃபுட் இன் தி டைஜஸ்டிவ் சிஸ்டம். நம்ம எடுத்துகிற ஃபுட் என்ன பண்ணோம், மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது பெரிஸ்டாலிஸ்ன்னு சொல்கிறோம். எய்ட் இன் தி மூவ்மெண்ட் ஆஃப் ஃபுட் இன் தி டைஜஸ்டிவ் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்னா போன் தான். சரிங்களா, நம்ம பாடியில் இருக்கிற எல்லா போனுமே ஸ்கெலிட்டல் சிஸ்டம்னு சொல்கிறோம். லாங்கஸ்ட் போனு, ஸ்மாலஸ்ட் போனு. லாங்கஸ்ட் போன் அப்படின்றது என்னது, ஸ்மாலஸ்ட் போன் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஸ்மாலஸ்ட் போன் அப்படின்றது நம்ம காதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரிங்களா, லாங்கஸ்ட் போன் அப்படின்றது ஃபியூமர் போனுன்னு சொல்லுவாங்க. அதான் லாங்கஸ்ட் போன் இன் அவர் பாடி. நெக்ஸ்ட் இம்யூன் சிஸ்டம். இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ட்ஸ் த செல்ஸ் ஆஃப் யுவர் பாடி ஃப்ரம் பாக்டீரியா, வைரஸ் அண்டு பாய்சன்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று ஃபைட் இன்ஃபெக்ஷன்ஸ். இப்போது நம்ம வந்து ஒரு இம்யூன் சிஸ்டம், இப்போ நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேருமே ஒரு 5 ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம். 5 ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது எனக்கு அந்த ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்றதுல கோல்டு வரல, அது என் ஃப்ரெண்டு கோல்டு வந்துருச்சு. ஏன் அப்படின்னா என்னோடய இம்யூன் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, அவரோட இம்யூன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது. சரிங்களா, இது பாடி கண்டிஷன்ஸ் பொறுத்து வேரி ஆகும். அதுதான் சொல்கிறாங்க ப்ரொடக்ட் த செல்ஸ் ஆஃப் யுவர் பாடி. நம்ம பாடி நிறைய செல்ஸ் இருக்குல்ல, நம்ம செல்ஸ்லாம் ப்ரொடக்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டம் தான். நெக்ஸ்ட் எதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, ஃப்ரம் த பாக்டீரியா, வைரஸஸ் ஆர் பாய்சன்ஸ். பாக்டீரியா இருக்கலாம், வைரஸஸ் இருக்கலாம், பாய்சன்ஸாக இருக்கலாம். அதேமாதிரி நம்ம பாடியிலேருந்து ஆன்டிபாடிஸ் நேச்சராக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆன்டிஜன் அப்படின்னா என்னென்னா ஃபாரின் சப்ஸ்டன்ஸ். அந்த ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, இது எல்லாமே என்னது ஆன்டிஜன் சொல்கிறோம். அந்த ஆன்டிஜன் வந்து நம்ம பாடியில் ரியாக்ட் ஆகும்போது நம்மளோட பாடியில் ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆகிருக்கிற ஆன்டிபாடி என்ன பண்ணுன்னா எகென்ஸ்டாக போராட மீன்ஸ் ஃபைட் பண்ணும் அந்த ஆன்டிஜனை. சரிங்களா, நெக்ஸ்ட்டு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னா பாசஸ் ஆன் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் நியூ ஜெனரேஷன். சரிங்களா, ரீப்ரொடக்ஷன். சரிங்களா, அதான் சிம்பிளாக சொல்லணும்னா பாசஸ் ஆன் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் வச்சு டு நியூ ஜென்ரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னு இருக்குது. அதில் வந்து 2 டைப்ஸ், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அண்டு மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இது தாங்க ஓவராலாக இருக்கிற நம்ம பாடியில் இருக்கிற சிஸ்டம்னு சொல்கிறோம். அதே மாதிரி இப்போது ஒவ்வொரு சிஸ்டத்துலேயும் ஒவ்வொரு டிசீஸ் இருக்குது. சரிங்களா, இப்போ நர்வஸ் சிஸ்டம்னா அதில் நிறையா டிசீஸ் வரலாம், டைஜஸ்ட் சிஸ்டம்னா நிறையா டிசீஸ் வரலாம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா நிறையா டிசீஸ் வரலாம். சரிங்களா, அடுத்து சர்க்குலேட்டரி சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டம், நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். அப்போ இந்த மாதிரி நிறையா சிஸ்டம்லாம் இருக்குது. அப்போ இந்த சிஸ்டத்தெல்லாம் வச்சு நம்ம நிறைய டிசீஸை டிஃபர் பண்ணலாம். எப்படின்னா இப்போது ஒரு சீசோபெர்னியா, பார்க்கின்சன் டிசீஸ் இதெல்லாம் எங்கே அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டம். அல்சர் அப்படின்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம். இப்போது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து ஒவ்வொரு சிஸ்டத்துலேயும் வர ஒவ்வொரு டிசீஸை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். பேசிக்காக நம்ம இந்த சிஸ்டத்தில் இந்த டிசீஸ் வருது, எதனால் இந்த டிசீஸ் வருது, ஒன்றுக்கு நம்ம பாடியில் ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கிற ஏதாவது ஒரு கான்ஸ்டிடியூன்ஸ் லெவல் வந்து அதிகமாகலாம் இல்லை கம்மியாகலாம், இல்லைனா ஒரு வேல்யூ கம்மியாகலாம் இல்லை அதிகமாகலாம். இதுதான் நம்ம பாடியில் இருக்கிற சிஸ்டத்தில் வர டிசீஸ். ஏதோ ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், நான் கம்மியாக இருக்கும், இதுதான் டிசீஸ். இப்போ லைக் பிளட் ப்ரெஷர்னு வச்சுக்கோங்களேன், அதிகமான ஹைப்பர் டென்ஷன், கம்மியான ஹைப்போ டென்ஷன், சுகர் லெவல் அதே தான். சரிங்களா, இப்போ ரேண்டம் பிளட் சுகர் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா வேல்யூ வந்து அதிகமான டயபெட்டிக்ஸ்,
சரிங்களா? லோ சுகரானா லோ சுகர் லெவல்னு சொல்கிறோம்ல, ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் இல்லை கம்மியாகும். இதை தான் எல்லா ஆர்பிசி, டபிள்யூபிசி நம்ம எந்த டெஸ்ட் எடுத்தாலும் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, இதில் வேல்யூ ஒன்றா இன்க்ரீஸ் ஆகும் இல்லைனா கம்மியாகும். அதுதான் நம்ம பாடியில் வர டிசீஸ். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்காக சிஸ்டத்தில் வர டிசீஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொன்றா ஃபுல்லாக பார்க்க வேணாம். பேசிக்காக இந்த டிசீஸ்ன்னு சொன்னால் எதனால் வருது, எந்த சிஸ்டத்தில் வருது, இதை தெரிஞ்சாலே நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கற்றுக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? இப்போ சில பேருக்கு வந்து இந்த டிசீஸ் வந்து இந்த சிஸ்டத்தில் வருதுன்னே தெரியாமல் இருப்போம். இப்போ நம்ம மெடிக்கல் ஃபீல்டாக இருந்தால் தான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லைங்க. நம்ம இன்ஜினியரிங்கோ எந்த கோர்ஸ் எடுத்தாலும் அந்த டிசீஸ் எதனால வருதுன்னு இப்போ நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு டிசீஸ் சொன்னால் இது எந்த சிஸ்டத்தில் அஃபெக்ட் ஆகும், எதனால் வருது அப்படின்ற ஒரு பேசிக் கான்செப்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு சிஸ்டமாக நம்ம என்னென்ன டிசீஸ் அஃபெக்ட் ஆகுது, எதனால் வருது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ.